நிலையத்தில் நேரம் 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் இணையவிருக்கிற இந்த நிகழ்ச்சியானது சித்திர செவ்வானம். இன்னைக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நான் உங்களோட யாகில் இணைந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷலாக ஒருத்தர் இணைந்திருக்காரு. யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவரை பார்க்கும்போது அடடா இவ்வளோ எங்கே இருக்கீங்களே, எப்படி இதெல்லாம் நடத்துறீங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் நமக்கு முதல்ல வருது. இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க கீர்த்திகிரி ஆனந்த கணேசன். இவர் ஒரு தொழில் முனைவோர், நிறைய பேரை வழி நடத்துகிறாங்க. அதை சார்ந்து இன்னொன்று ஒரு சின்ன குட்டீஸ் எல்லாம் வழி நடத்தணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். இவருடைய அனுபவங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஹலோ மேம். வணக்கம். உங்களுடைய அறிமுகம் எங்களுக்கு. என்னுடைய பேர் கீர்த்திகிரி. என்னுடைய நேட்டிவ் பொள்ளாச்சி. நான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா வித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூல் ரன் பண்றேன். அண்ட் பிரம்மாஸ்திரா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றோம். கரடா பிசினஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற இன்னொரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றோம். ஸோ இதில் இந்த பிரம்மாஸ்திரா அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா பிராண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை ஷார்ட் அண்ட் பண்றப்ப பிரம்மாஸ்திரா அப்படின்னு வரும். நிறுவனத்தின் மூலமா நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்கனைசேஷன்ஸுக்கு கான்செப்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறோம். ஒரு ஆர்கனைசேஷன்ஸுக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிராண்டை பொசிஷன் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நேரோ டவுன் பண்ணி ஒரு பிராண்டை மார்க்கெட்ல பொசிஷன் பண்ணுவோம். சூப்பர். ஸோ இந்த பேரே எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உட்காந்து யோசிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு இந்த பேர் நீங்கள் எடுக்கிறதுக்கு? இந்த நேமை கன்சீவ் பண்ணது வந்து பிரம்மாஸ்ட்ராவுடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் குமார் அண்ட் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அவர் தான் வந்து இதை என்டையராக கன்சீவ் பண்ணார். பிரம்மாஸ்ட்ரா அப்படிங்கிற இந்த நேமை கன்சீவ் பண்ணார். ஏன்னா எங்களுடைய இந்த என்டையர் டொமைன் வந்து ஒரு பிராண்டை மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணுறது அப்படிங்கிறப்ப அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு நேமை வந்து மிஸ்டர் குமார் அப்படி தான் கன்சீவ் பண்ணாங்க. பிராண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் பண்ணி பிரம்மாஸ்ட்ரா அப்படின்னு கன்சீவ் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் தகவல்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நேயர்களும் அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து என்ன இன்னைக்கு சொல்ல போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு பாடலுக்கு அப்புறம் மீண்டும் இணைந்து பேசலாம். இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியானது சித்திர செவ்வானம். இன்னைக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கீர்த்திகிரி ஆனந்த கணேசன் நம்மளோட இருக்காங்க, தொழில் முனைவோர். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இணைந்திருக்கிறோம். இது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க தொழில் முனைவோர். தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி, கான்செப்ட் இப்படியெல்லாம் சொன்னீங்க இல்லையா, நேர்களுக்கு இதை பற்றினதான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். எஸ் மேம். ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ் கான்செப்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப முக்கியம். என்ன கான்செப்ட் ஒரு பிராண்ட் எடுக்குது, அதை எப்படி கொண்டு போய் மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ண போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சாக்லேட் இருக்குது அப்படின்னா அந்த சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு குழந்தைகள் செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான கான்செப்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் கம்மியாக இருக்குதுன்னு விளம்பரம் பண்ணணுமா, டேஸ்டியாக இருக்குதுன்னு விளம்பரம் பண்ணணுமா, ஹெல்தியா இருக்குதுன்னு விளம்பரம் பண்ணணுமா? ஐ நோ சாக்லேட்டுக்கும் ஹெல்திக்கும் சம்பந்தம் இல்லை, பட் ஸ்டில் ஹவ் ஆர் வி கோயிங் டு பொசிஷன் இட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிளியரா டிசைட் பண்ணணும். அண்ட் அதனுடைய ஒரு எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கறத வி ஹேவ் டு கன்சீவ் இட். ஒரு ஷோரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஷோரூம்ல உள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா முக்கியம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்னுடைய பிஹேவியர். ஸ்டாஃப்னுடைய பிஹேவியர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கஸ்டமர் அப்ரோச்னு சொல்லலாம். ஒரு கஸ்டமர் அப்ரோச்ங்கிறது ஒரு ஷோரூம்ல ஒரு பர்சன் கேட்டை திறந்து ஒரு கஸ்டமர் உள்ள வர்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கஸ்டமருக்கும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கிறது எவ்ரிதிங் கவுண்ட்ஸ் அண்ட் பிராண்ட் பில்டிங். சோ ஒரு ஓவராலா 360 டிகிரில ஒரு பிராண்டை எப்படி மார்க்கெட்ல பொசிஷன் பண்ணலாம், ஒரு அவுட்லெட் எப்படி இருக்கணும், பேக்கேஜிங் எப்படி இருக்கணும், சோஷியல் மீடியால எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும். சோ அப்படி 360 டிகிரில எல்லா விதமான பாராமீட்டர்ஸையும் உள்ள நாங்க கன்சிடர் பண்ணி மார்க்கெட் சர்வே பண்ணி அதுக்கப்புறம் we take it forward. சோ இதுதான் ஒரு கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சிம்பிளிஃபைட் எக்ஸ்பிளனேஷன் வச்சு. இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் அப்படின்னோடனே தொழில் முனைவோர் அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய தொழில் சார்ந்து எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்க, அதை பற்றினதான விஷயங்கள். நாங்கள் வந்து வி டைரக்ட்லி ரிலேட் வித் தி எண்ட் யூசர். ஒரு எண்ட் யூசருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் நாங்கள் எப்பவுமே யோசிப்போம். ஒரு எண்ட் யூசர் ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறப்ப அல்லது ஒரு சர்வீஸை எடுத்துக்கிறப்ப அவங்களுடைய மனப்பெருவெளியில் என்ன மாதிரி யோசிக்கணும், என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, அது அவங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குமா இல்லையா, அவங்களுடைய நீட்ஸை அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் பூர்த்தி செய்யுதா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ட் யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எங்களுடைய இந்த என்டையர் ஜர்னியை எடுத்துட்டு போவோம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, மறு காகிதம் இந்த மாதிரிலாம் இருக்க மறுசுழற்சி காகிதம்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். நம்ம ஊர் பெருந்துறையிலேங்க ஸ்பாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ரீசைக்கிள்டு பேப்பர் பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி அந்த டைம் வந்து எங்கள் ஆர்கனைசேஷன் உள்ளே வர்றப்ப எங்கள் ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் குமார் உள்ள கன்சல்டண்ட்டாக உள்ளே வர்றப்ப அவங்க வந்து வெறும் ரீசைக்கிள்டு பேப்பர் அப்படின்னு இருந்த விஷயத்த அதை எத்திக்கல் பேப்பர் அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க. ஒரு பெயர் கொடுக்குறப்ப அதுக்கு ஒரு உருவம் கிடைக்கும். ஒரு உருவம் கிடைக்கிறப்ப அது ஒரு என்டையர் ப்ராடக்டாக மாறுது. இது என்ன அப்படின்னாங்க, இந்த எத்திக்கல் பேப்பர் அப்படிங்கிறது 100% இட்ஸ் அ ரீசைக்கிள்டு பேப்பர் ப்ரொடியூஸ்ட் வித் ரீசைக்கிள்டு வாட்டர். ஸோ இதன் மூலமாக ஒரு ரீம் ஆஃப் A4 ஷீட் மூலமாக
6.25 kgs ஆஃப் wood சேவ் ஆகுது அண்ட் 100 liters ஆஃப் வாட்டர் சேவ் ஆகுது. ஸோ இதுதான் அந்த எத்திக்கல் பேப்பர் அப்படிங்கிறது. இப்போ நீங்க ஸ்கூல் அப்படிங்கிறதும் இதுவும் ரொம்ப ரிலேட் ஆகுது. அடுத்த தலைமுறைக்கான ஒரு பெரிய விஷயத்தையும் நீங்க அடியெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்பலாம் இல்லையா? கட்டாயம் மேம். எங்களுடைய ஒரு பத்தத்தை என்ன அப்படின்னா, திங்க் பிக் அண்ட் எக்ஸிக்யூட் தட் வித் அட்மோஸ்ட் பர்ஃபெக்ஷன். ஸோ பெருசா யோசிக்கணும், அதை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போய் ஒரு மார்க்கெட்ல பொசிஷன் பண்ணணும். எந்த ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ மார்க்கெட்டுக்கு தேவை இருக்கிறத மட்டும்தான் மார்க்கெட் எடுத்துக்குது. அப்ப அதுல எங்களால முடிஞ்ச எஃபர்ட்ஸ்ல எவ்வளவு நல்ல ப்ராடக்ட்ஸை, எவ்வளவு எஃபெக்டிவான ப்ராடக்ட்ஸை இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு உங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ற இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு சேர்க்கும் போதும், இனி ஒரு 10 வருடம் கழிச்சு அவங்க அதை யூஸ் பண்ணும் போதும் இந்த இயற்கை சார்ந்து அவங்க எப்படி காப்பாற்றப்படுவாங்கிறதும் எங்களுக்கு தெரியுது. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்க தகவல்கள் கேட்கறதுக்கு நாங்களும் ஆவலா இருக்கும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியானது சித்திர செவ்வானம். சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் தொழில் முனைவோர்கிட்ட. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பேப்பர் பற்றி சொன்னீங்க இல்லையா? இன்னும் அதை பற்றினதான தகவல்கள் எங்களுக்கு கொடுங்களேன். ஷோர் மேம். ஜென்ரலாக பேப்பர் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்ரீஸை கட் பண்ணி ட்ரீஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடியது தான் பேப்பர். ஸோ இதை வந்து நாங்கள் வெர்ஜின் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். நேரடியாக ஒரு மரத்தை வெட்டி அதன் மூலமாக வர்றதுனால வெர்ஜின் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேப்பருக்கு உண்டான ரா மெட்டீரியல் எதுன்னு பார்த்தா மரம். ஸோ மரத்தை வெட்டினா தான் ஒரு பேப்பரே கிடைக்குது. பட் இங்கே அப்படி இல்லை. எத்திக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 100% ரீசைக்கிள்டு பேப்பர் யூட்டிலைஸ் பண்ணுறோம். பழைய பேப்பர் இருக்கு இல்லைங்களா, பேப்பர்காரங்களுக்கெல்லாம் பழைய பேப்பர் போடுவீங்க. ஸோ நாங்கள் எல்லா அந்த பழைய பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எங்களுடைய கம்பெனிக்கு எடுத்துட்டு வந்து அதுல இருந்து தான் ஒரு A4 காப்பியர் பேப்பர் ஆகட்டும், நோட் புக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பழைய பேப்பர்ல இருந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய சோஷியல் மீடியா ஆர்கனைசேஷனுக்கு நாங்க எங்களுடைய பேப்பர் அனுப்பிச்சோம். இந்த பேப்பர் என்னன்னா பியூர் ஒயிட் இருக்காது. ஏன்னா பியூர் ஒயிட் அப்படின்னா அது ப்ளீச் பண்ணணும். ப்ளீச் பண்றதும் என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது ப்ளீச் பண்ணாம இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர்ல இருக்கும். இதை நாங்க அனுப்புறப்ப தே வேர் வெரி ஹாப்பி. அவங்களுடைய என்டையர் ஆர்கனைசேஷன்ல வந்து ஒயிட் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு எங்களுடைய கிரே பேப்பரை உள்ள வச்சு அவங்க எங்களுக்கு ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நாங்க ஒரு டேக்லைன் என்ன யோசிச்சோம் அப்படின்னா, கிரே இஸ் த நியூ கிரீன் அப்படின்னு யோசிச்சோம். ஏன் ஒயிட் பேப்பருக்கு போகணும்? ஸோ கிரே பேப்பருக்கு வந்தாலே பர்பஸ் சால்வ் ஆகுது. ஸோ கிரே இஸ் த நியூ கிரீன் அப்படிங்கறத எங்களுடைய இதுல இருக்க புது ஸ்ட்ராட்டஜி. நீங்க சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ நியூ கிரீன், நியூ ஜெனரேஷனுக்கு ஒரு நியூ கிரீன் ரொம்ப அழகா இருக்கு. கேட்கவே நல்லா இருக்கு, பார்க்கவும் அதே மாதிரி பேப்பர் அழகா இருக்கு. மரம் வெட்டாம நம்மளால பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ண ஏற்கனவே டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து உலகத்துல குவிஞ்சிருக்கு. இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துட்டோம். கோயம்புத்தூர்ல எவ்ரிடே லிட்டரலி டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி புதுசா நம்மளால பேப்பர் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது யூசுவலா எப்பயும் நம்ம யூஸ் பண்ற பேப்பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? எல்லா பர்பஸஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். எழுதுறதுல இருந்து பிரிண்டிங் பர்பஸஸ்ல இருந்து மல்டி கலர் பிரிண்ட்ல இருந்து எல்லா வகையான பர்பஸஸ்க்கும் இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ தொடர்ந்து அடுத்த விஷயம் என்னன்னா, இவ்வளோ சின்ன வயசுல ஒரு பெரிய பாரம்னு சொல்லுவாங்க இல்லையா? பாரம்னு சொல்லக்கூடாது, இதை பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததை வந்து உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. கல்வி சார்ந்த உங்களுடைய பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? கல்வி வந்து 2015ல பண்ணாரி அம்மன்ல ட்ரிபிள் படிச்சு. அப்ப கரெக்டா அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஐ எம் தி ஒன்லி சன். ஸோ ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த ஸ்கூல். ஸோ நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து சிங்கப்பூர் போகிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு டியூ டு சர்க்கம்ஸ்டன்சஸ் ஐ கேம் இன் டு எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனுக்குள்ள எப்படி வந்தேன் அப்படின்னா, தட் வாஸ் டோட்டலி அன் ஆக்சிடென்ட். அப்படிதான் நான் எஜுகேஷனுக்குள்ள வந்தேன். பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 22 வயசுங்க. ஒரு ஸ்கூலினுடைய ஒரு நிர்வாக இயக்குனரா, மேனேஜிங் டைரக்டரா நான் அந்த பொசிஷன் எடுத்துக்கிறப்ப ஐ ஹேட் டு ஃபில் த ஷூஸ் ஆஃப் மை ஃபாதர். என்னுடைய அப்பா விட்டுட்டு போன பெரிய கால் தடங்களை நான் நிரப்ப வேண்டிய ஒரு கம்பல்ஷனில் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணிட்டேன். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டோட கனெக்ட் பண்ணி யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்கூலுக்குள்ளே எப்படி நான் உள்ளே வந்தேன், என்னுடைய ஒரு எடுப்ரனரா என்னுடைய ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷன் சார்ந்து ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணலாம், இல்லை யாரோ ஒருத்தர் மூலம் சொல்லி நம்ம கேட்கலாம். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய கிடைக்கும். கல்வி அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் இல்லையா? அதில் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருந்தது? கல்வியிலையுமேங்க எங்களுடைய அடிப்படையான லாஜிக் வந்து ஒரு எண்ட் யூசருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிச்சு தான் மற்றதுக்கும் செய்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே எங்களுடைய எண்ட் யூசர் யாருன்னு பார்க்குறப்ப எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும், எல்கேஜியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்கணும், ப்ரைமரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்கணும், செகண்டரியில் இருக்கவங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஹையர் செகண்டரியில் என்ன கொடுக்கணும், இது எல்லா நீட்ஸும் மாறுதுங்க.
எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ரூஃப்குள்ளே ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ள இது வந்தாலுமே ஒரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரியான நீட்ஸ் மாறுதுங்க. கிண்டர் கார்டனில் எங்களுடைய அப்ரோச் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கணும். வி ஹேவ் டு பி மோர் எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் த சில்ட்ரன். ஏன்னா கம்ப்ளீட்டாக பேரண்ட்ஸை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூல்னு அதுவும் ஒரே கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆம்பியன்ஸ்க்கு உள்ளே வர்றாங்க. அப்போ அவங்கள வந்து சியர்ஃபுல்லாக வச்சிருக்கிறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். வி ஹேவ் டு மேக் தம் ஹாப்பி. நாங்கள் அடிக்கடி எங்கள் ஸ்கூலில் சொல்லுவோம், மேக்ஸிமம் ஹாப்பினஸ் கோஷன் வித் ப்ரைட் அண்ட் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கூலுக்கு வரணும்னாலே பி ஹாப்பி அண்ட் கம் டு த ஸ்கூல். உள்ள வந்து சந்தோஷமா இருங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பி ரொம்ப இப்படிதான் ஸ்கூல்னா அப்படி இல்லை. பி ஹாப்பி, கம் டு த ஸ்கூல். கட்டாயமா டிசிப்ளின் இருக்கும், கட்டாயமா அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது முக்கியம். பி ஹாப்பி ஆஸ் வெல். கரெக்டு. ஸோ எஜுகேஷன்னாலே அப்போ அடி இதெல்லாம் யோசித்தோம். பட் இப்போ இருக்க குழந்தைகள் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜெனரேஷன் வந்து மாற மாற அவங்களுடைய தாட்ஸும் மாறிட்டே இருக்குது. எஜுகேஷனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு வரக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டு வராங்க. அதை எப்படி நீங்கள் காம்படிட் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இருக்கிறத கவனிக்கிறோம், கால மாற்றத்தை கவனிக்கிறோம். உலகம் மாறுது, காலம் மாறுது, மனநிலை மாற்றம் இருக்கு. இப்போ என்னுடைய அப்பா படித்த காலத்தில் எஜுகேஷன் வாஸ் அ ப்ரிவிலேஜ் டு தெம். அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிவிலேஜாக இருந்தது. அதை ரொம்ப டிஸ்டன்சஸ் தள்ளி போய் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர வேண்டியது இருந்தது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கால மாற்றத்தில் வந்து எஜுகேஷன் இஸ் அவைலபிள் டு எவ்ரிபடி. இட் ஹஸ் பிகம் அ வெரி ஈஸி பிளாட்ஃபார்ம் தேங்க்ஸ் டு தி எஃபர்ட்ஸ் ஆஃப் போத் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ். எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே எளிமையாக அவைலபிளாக இருக்கு. ஸோ தட் இஸ் தேர். அவைலபிலிட்டிங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வந்து ஒரு 14 வருஷம் எங்க கூட ஒரு ஜேர்னியில் வர்றாங்க. அந்த 14 வருஷ ஜேர்னி எதுக்காக ஒரு ஸ்கூலுக்குள்ள போடுறாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவங்க லைஃப்க்கு தன்னை தான் தயார் பண்ணி போறதுக்காக தான் தேர் கம்மிங் இன் சைட். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த காலத்துக்கு இந்த நீடு என்னவோ அதை நாங்கள் கவனிக்கிறோம். எங்களுக்கு இந்த டபுள் அட்வான்டேஜஸ் ஆஃப் தி டூ வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து யோசிக்கிறப்ப இண்டஸ்ட்ரியில எனக்கு என்ன நீடு இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அந்த நீடை எளிமையா என்னுடைய ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால் கொடுக்க முடியுது. சூப்பர். ஸோ அதுதான் முன்னாடியே கேட்டேன், உங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆக்சிடென்டலாக வரல. சொல்லுவாங்க இல்லையா, ப்ரொஃபஷன் எதுவுமே நம்ம தேடி போகிறதில்ல, அதுதான் நம்மளை தேடி வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட அப்படிதான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக பாடல். ரெக்கு நமக்கு முளைச்சா எப்படி பரவமோ அது மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம கெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தகவல்களை புதுசாக கொடுத்துட்ருக்காங்க. கிரே ஒரு புது க்ரீனா, என்னங்க வேறு கலர் சொல்லிட்டு இன்னொரு கலர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற கொஸ்டினோட அடுத்து நமக்கு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, கல்வி சார்ந்த பயணத்துலேயும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை சார்ந்து நம்ம கேட்கலாம். உங்களுடைய கல்வி குழந்தைகளை எப்படி வந்து பழக்கப்படுத்துறீங்க? உங்களுடைய கல்வி நீங்கள் சொன்னீங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அவங்க வந்தோன்னு அப்படின்னு. பட் எஜுகேஷன் அப்படின்னு போகும்போது அதில் மனப்பாடம் பண்ணுறது இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும். என் குழந்தைங்க வந்து அந்த பெண்ணை பிடிக்கிற விஷயத்துலேருந்தே ஆரம்பிக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கல்வி முறை அது எப்படி இருக்குது மேம்? இதுக்கு வந்து நாங்கள் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கற்றல் சூழல். எப்படி ஒரு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி லேர்னிங் என்விரான்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு குழந்தை படிக்கக்கூடிய சூழல் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆரோக்கியமாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கிறது முக்கியம். அது அடுத்த கேள்வியில் நம்ம இது பண்ணுவோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் மகிழ்ச்சியோடு எப்படி கல்வி கற்கிறதுன்னு பார்த்தா, ஒரு ஸ்கூலில் நாங்கள் ஒரு குழந்தைகளும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலில் கல்வி கற்கணும் அப்படிங்கிறத எடுத்துகிறோம். சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது எங்கள் ஸ்கூல் எடுத்துட்டா இட்ஸ் அன் என்விரோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ். சுற்றியும் நிறைய மரங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு கல்ச்சர் என்ன அப்படின்னா, ஸ்லோ லேர்னர் அப்படின்னு எந்த ஸ்டூடெண்ட்டையும் சொல்லக்கூடாது. வி ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் தட். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குள்ளும் ஒரு தனித்தனி எபிலிட்டி இருக்குது. அந்த தனித்தனி எபிலிட்டியை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் எங்களுடைய பர்பஸ்னே நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு வந்து இயர் பிகினிங்லேயே எல்லா கிளாஸஸ்க்குமே மிட் டேர்ம், குவார்ட்டர்லி இதெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய அடிப்படைகளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்போம். ஃபவுண்டேஷனல் ப்ரோக்ராமுக்கு கீழே ப்ரிலிமினரி டெஸ்ட்டுன்னு வைப்போம். அதில் வந்து அவங்களுடைய அடிப்படை கல்வி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா எந்த குழந்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கரெக்ட். ஸோ இப்போ பிகினிங் ஆஃப் தி அகாடமிக் இயர் அப்படிங்கிறதுனால இந்த வீக், நெக்ஸ்ட் வீக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அசஸ்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஏன்னா 2 months லீவ் விட்டுருந்தோம், நிறைய குழந்தைகள் நிறைய விஷயங்களை மறந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படை கல்வியை அசஸ் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் ஒரு குழந்தை எப்படிங்கிறத அசஸ் பண்ணி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலிங் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கோம். என்னன்னாங்க ஒரு குழந்தைக்கும்
எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து 12th வரைக்கும் ஒரு சிங்கிள் ஃபைல் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ஒரு ஃபைலில் அந்த குழந்தையினுடைய எல்லா ரிமார்க்ஸையும் அதில் போடுவோம். ஹவு த சைல்ட் ஹஸ் பர்ஃபார்ம்ட் இன் எவ்ரி சிங்கிள் சப்ஜெக்ட் இன் எவ்ரி சிங்கிள் இயர். அந்த குழந்தையினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது அச்சீவ்மெண்ட் இருந்ததுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுவோம். என்னென்ன எஃபர்ட்ஸ் ஒரு குழந்தைக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு எஃபர்ட் எடுக்கிறோன்னு வைங்களேன். 5th 6th 7th 8th 9th வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும். அந்த குழந்தைக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் நாங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட் எஃபர்ட்ஸ் வி ஹவ் ஸ்பெசிஃபிக்லி புட் ஃபார் அந்த ஒரு குழந்தைக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோங்கிறத எங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்குண்டான ஒரு என்டையர் மெத்தடாலஜியை நாங்களே டிசைன் பண்ணணும். எப்படி என்னென்ன பேராமீட்டர்ஸில் இப்படி நம்ம அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வி ஹவ் டன் தட். சொல்லலாமா அதை பற்றி? பேராமீட்டர்ஸ் என்னென்ன நீங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து அப்படிங்கிற வேர்டே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இனியும் 2 விஷயங்கள் எங்களுக்கு சொல்லலாமே. இப்போ எப்படின்னாங்க அந்த படிக்கக்கூடிய தன்மை மாறுது இல்லைங்களா? அப்போ தன்மை மாறுறப்ப எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான லோடவே கொடுக்க மாட்டோம். நிறைய ஸ்பிளிட் பண்ணுவோம். ஸ்பிளிட் பண்ணி ஒரு குழந்தைகளுடைய எபிலிட்டிக்கு தகுந்த ஒர்க்கை கொடுப்போம். அதை அவங்க எவ்ரிடே செய்யறக்க ஆரம்பிப்பாங்க. இது ஏதோ வருஷத்துல 4 நாள் மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு பண்ற அந்த மெத்தடாலஜி கிடையாதுங்க. எவ்ரிடே வி டு திஸ். எவ்ரிடே ஒரு குழந்தைகளுக்கு உண்டான நீட்ஸை எங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ப்ரொஃபைலை பார்த்தாலே ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய ப்ரொஃபைலை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அந்த குழந்தைகளினுடைய நீடுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் இன்புட்ஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா குழந்தைகளுமே எல்லா சாப்டர்ஸையுமே படிக்கணும் அப்படிங்கிற நீடு பெருசாக நாங்கள் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுக்கிறது இல்லை. ஒரு சில குழந்தைகளுக்கு இன்ஃபேக்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பரே நிறையா வி செட் டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர். அவங்களுடைய நீட்ஸ் வேறையா இருக்கு. ஸோ கொஷின் பேப்பர்ஸே கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அது காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவங்களுடைய புரிஞ்சு எழுதுற மாதிரியும் இருக்கும். கஸ்டமைஸ்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்புட்ஸ் டு ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ்னு வைங்களா. ஏன்னா ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே சைஸான ட்ரெஸ் ஃபிட் ஆகாது. எஜுகேஷனும் அதே மாதிரி தான். ஒரே ஃப்ரேம் ஒர்க்கில் எல்லா குழந்தைகளையும் நாங்கள் பார்க்க முடியாது. ஒரு குழந்தைக்கும் தனித்திறமை இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வருஷம் ஃபுல்லாக குழந்தைங்க அவங்களோட எபிலிட்டியை எங்களுக்கு எக்ஸிபிட் பண்ணாங்க அப்படின்னா எவ்ரி வீக் ஒரு கிளாஸ்லேருந்து 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் அவங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ் கொடுப்போம். அதை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த பேரண்ட்ஸ்க்கு அனுப்புவோம். இது எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எது வேணாலும் எக்ஸிபிட் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கலாம். ஒரு சயின்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி பார்த்தா ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிறப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக்னு வாங்கியிருப்பாங்க. ஸோ யாருக்குமே அந்த பாரபட்சம் இருக்காது. எல்லாருமே ஸ்டேஜ் ஏறி அல்லது பிரின்ஸிபல் கிட்ட அசம்பிளியில் ப்ரைஸ் வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்திருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்திறமையும் எங்களுக்கு தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக ஆக்டிவிட்டி ப்ராக்ரஸ் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து எவ்ரி இயர் என்னென்ன அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்களோ அதை டாக்குமெண்ட் பண்ணுவோம். அதை திருப்பி பார்ப்போம். ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்லோ ஆகுறாங்க, மனநிலை மாற்றங்கள் வருது, ஸ்லோ ஆகுறாங்கன்னா 5 இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம். 4 இயர்ஸ் முன்னாடி இருக்கிறத எடுத்து பார்ப்போம். ஸோ த டேட்டா வில் டெல் அஸ். இல்லை அன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை, அப்போ ஏன் இன்றைக்கி பண்ணலை? வில் பி ஏபிள் டு நோ வித் தட். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னது போல் கல்வி சார்ந்து ஏட்டுக்கல்வி சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எவ்ரிடே அப்படின்னு சொன்னோன்னே இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. அன்றாட வாழ்வில் எஜுகேஷன் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் முடியும். ஒரு பேப்பரை வந்து அவங்க கிழிச்சு அல்லது ஏதோ ஒரு குப்பையை பேஸ்கெட்டில் போடுறாங்க அப்படின்னாலே அதே ஒரு பெரிய எஜுகேஷன் தான். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்க? அதுக்கு வந்துங்க மேம் வைப்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். VIBE வைப், வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் ஃபார் ஐ. மாற்றம் ஒரு தனி மனிதனிடம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானமாக நம்புகிறோம். அதை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் சொல்கிறோம். இஃப் யூ சேஞ்ச் எவ்ரிதிங் வில் சேஞ்ச் அரவுண்ட் யூ. நீங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தால் எல்லாமே மாறும். அதனால தான் இந்த பேரை வச்சோம், வைப்னு வச்சோம், வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் ஃபார் ஐ. இதன் மூலமாக அன்றாட வாழ்க்கையில் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி அவங்க வாழ்க்கைக்கு சீரமைக்குது அப்படிங்கிறத ஐ டீச் தம். இது பர்சனலாக இந்த வைபுங்கிற செஷன்ஸை மட்டும் நான் தான் பர்சனலாக டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன். இதில் வந்து டேவிட் பிரெய்ல்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் சைக்கிளிங் ஆர்கனைசேஷனுடைய ஒரு கோச். அவர் சொல்லக்கூடிய ஒரு லாஜிக் என்னன்னாங்க, அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெயின்ஸ். கெயின் அப்படின்னா ஒரு விஷயம் லாபமாக கிடைக்கிறது, மார்ஜினல் கெயின்னா சின்ன லாபமாக கிடைக்கிறது. அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெயின் அப்படின்னா
சின்ன 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 லாபங்கள் சேர்ந்து பெருசாக மாறுறது. இந்த மார்ஜினல் கெயின் அப்படின்னு எப்படி வருதுனாங்க, ஒரு குழந்தை ஒரு ஹேபிட்டை ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுக்கு போனால் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா, அதை ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே இப்படி கண்டினியூஸாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப 6 monthsல ஒரு குழந்தையினுடைய மாற்றம் தெரியும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஹேபிட் ட்ராக்கர் வைப்போம். டெய்லியும் அந்த குழந்தைகளே ஆமாம் நான் இன்றைக்கி 2 மணி நேரம் படித்தோம் அப்படின்னா படித்தாங்கங்கிறத டிக் பண்ண சொல்லுவோம். படிக்கலைன்னா அவங்க டிக் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு இன்டெகிரிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அப்போ அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வருவோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது போல் டிக் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. குழந்தைங்களுக்கு யதார்த்தமாகவே ஒரு குணம் இருக்கு இல்லையா, தன்னோட தப்பை வந்து வெளி சொல்ல மாட்டாங்க எப்பயுமே. அவங்களுக்கு ஆனால் அது எப்படி மறைக்கணுங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற இந்த டிசிப்ளின் விஷயத்தை எப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க? டிசிப்ளின் வந்து ஃபஸ்ட்டு என்ன டிசிப்ளின் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். ஒரு பேரண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் போகலாங்களே. ஒரு பேரண்ட்டை எப்படி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அவங்கள எப்படி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறது வி டீச் தெம். இன்றைக்கி நிறைய மிஸ்ஸிங் லிங்கே என்ன அப்படின்னாங்க, குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை டீச் பண்ணுறது தான் மிஸ்ஸிங் லிங்க்கு. உட்கார வச்சு சொல்லுவோம், ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்போம், ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சர் மாதிரியும் இன்னொரு ஸ்டூடெண்ட் மாதிரியும் மிஸ்பிஹேவ் பண்ணுனா அந்த டீச்சருக்கு எவ்வளோ கோபம் வருங்கிறதெல்லாம் ரோல் பிளேஸாக அவங்களுக்கு எடுத்து காமிப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் பேரண்ட்டாக இருப்பாங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் குழந்தையா இருப்பாங்க. அப்போ ஒரு பேரண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் நடிச்சு காமிப்போம். ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ கோபம் வரும் அப்படிங்கிறத ரோல் பிளேஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லுவோம். ஸோ ரோல் பிளேஸ் பண்ணுறப்பவே தே வில் கெட் அன் ஐடியா, ஓகே நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ரோல் பிளே மூலமாக கொண்டு போய் சேர்த்துவோம். ப்ராக்டிக்கலாக பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. திரசபானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம். இப்போது நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வந்து எப்படின்னா, நீங்கள் ஒழுக்கம் சார்ந்து சொன்னீங்க இல்லையா, அவங்களே வந்து டிக் பண்ண சொல்லுவோம் அதெல்லாம் சொன்னீங்க. ஃபைன். இந்த பார்க்காத நேரங்களில் அவங்க ஒழுக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும் சோஷியல் மீடியாவில். அந்த அவங்க சாப்பிட்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் இதெல்லாம் தொடவே கூடாதுன்னு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, கரெக்டாக தொட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தருணங்கள்லாம் நீங்கள் மீட் பண்ணியிருந்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பார்த்துருந்துருக்கீங்களா? பண்ணியிருக்கோம் மேம். குழந்தைங்க தானே, ஒரு 3-4 வயசில் ஸ்கூலுக்கு வர்றாங்க. எங்கிட்ட இருந்து முடிச்சு போகிறப்ப 14, 15, 16 அந்த ஸ்டேஜில் ஸ்கூல்லேருந்து வெளியே போகிறாங்க. தேர் லைக் தட். பட் என்னென்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம், இந்த செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கணும், யாருக்கு நீ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு எல்லாரும் பார்க்குறப்ப கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுறது, தட்ஸ் ஃபைன். பட் யாருமே இல்லைனாலும் யாருமே பார்க்கலனாலும் அந்த சாக்லேட் ரேப்பரை கொண்டு போய் டஸ்ட்பினில் போடணும், தட் இஸ் இன்டெகிரிட்டி. அப்போ தான் உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை வரும், நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கே அப்போ தான் ரியலைஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிலாசபியில் வி டேக் தம் ஃபார்வர்ட். ஸோ தே ஷுட் பி ட்ரூத்ஃபுல் டு தெம்செல்ஸ். நீங்கள் உங்களுக்கு நியாயமாக இருங்க, நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பழக்கம். கரெக்ட். அந்த பழக்கம் நீங்கள் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா ஃபைனலாக பார்த்தா ஓனர்ஷிப்புக்கு அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்னுடைய லைஃப்க்கு ஓனர்ஷிப்பை நான் தான் எடுத்துக்கணும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க லைஃப்க்கு உண்டான ஓனர்ஷிப்பை அவங்க தான் எடுத்துக்கணும். இதை தான் திருப்பி திருப்பி அவங்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம், நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸில் கொடுத்துட்டே இருப்போம். யூ ஆர் தி ஓனர் ஆஃப் யுவர் லைஃப். ஓன் அப்படின்னு சொல்கிறோம், OWN. ஓன்னால என்ன, இது என்னுடைய இது, ஓனர், ஓனர்ஷிப். ஸோ என்னுடைய லைஃப்க்கு உண்டான ஓனர்ஷிப்பை நான் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து வி கீப் ஆன் டெல்லிங் தெம். ஸோ அப்படி இருக்கப்ப ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், என்னடா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இவ்வளோ இதாக இருக்கணுமா, இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு நாம இருந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் டியூ கோர்ஸில் வந்து செட்ரேட் ஆகிடுறாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக, நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் மூலமாக செட்ரேட் ஆகிடுறாங்க. உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்களா? எங்கள் ஸ்கூலில் அநேகமாக ஃபஸ்ட் டைமே சொல்லிடுவாங்க எங்ககிட்ட. வென் வி ஆஸ்க் ஹூ டிட் திஸ் அப்படின்னு கேட்டாலே ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வி கெட் அன் ஆன்சர். அப்படி இல்லைன்னா தென் செகண்ட் டைம், தேர்ட் டைம் தே வில் நோ, ஓகே இல்லை எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இதை சொல்லிடணும் அப்படிங்கிறத தேர் வெரி கான்ஷியஸ் அபவுட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் இருக்காங்கன்னு வைங்களேன்,
1 or 2 months சின்ன ஹெசிடேஷன் இருக்கும் எங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறது இதெல்லாம். பட் நாளாக தே வில் நோ. ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஹூ டிட் திஸ் அப்படின்னு கேட்டாலே தே வில் ஆன்சர், சார் நான் தான் பண்ணேன், ஐ நோ இட் இஸ் மை மிஸ்டேக், ஐ வில் கரெக்ட் இட் அப்படின்னு சொல்லி தே வில் கரெக்ட் இட். கரெக்ட். அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டாலே போதுமானது. நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுவாங்க பொதுவாக எம்டியாக நம்ம எப்போல்லாம் இருக்கமோ அப்போ நிறைய லேர்ன் பண்ணலான்னு. லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு எம்டினஸ் தேவைப்படுது. ஸோ அதையும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதையும் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்போம். டிசிப்ளின்லையும் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அதுலேயும் கட்டாயமாக இருப்போம். அதில் வி ஹவ் நோ காம்ப்ரமைஸ் இன் தட். பட் அட் த சேம் டைம் வாட் வி டு இஸ் கிரியேட் அ குட் என்விரான்மெண்ட். ஒரு குழந்தை கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஒரு ஸ்கூலில் வந்து இருக்குதுங்கிறப்ப ஒரு வைப்ரண்டான என்விரான்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தே ஷுட் பி ஹாப்பி, தே ஷுட் பி செல்ஃப் கான்ஷியஸ் இன் வாட் தே ஆர் டூயிங். ஒரு தடவை தப்பு செஞ்சால் தட் வி கேன் எக்ஸ்கியூஸ் தெம். 2வது தடவை தப்பு செஞ்சால் தென் த சைல்ட் ஹேஸ் டு பி வார்ன்டு சிவியர்லி. சிவியரான வார்னிங்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை மாறும். ஸோ ரெக்டிஃபை ஆகிடுறாங்க. ஸோ ஸ்ட்ரிக்டான வார்னிங்ஸும் இருக்குது, அட் த சேம் டைம் நல்ல ஸ்பேஸும் இருக்குதுங்கிறப்ப ஐ திங்க் அது ஒரு கரெக்டான சேனலாக எங்களுக்கு தெரியுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ இந்த கிரே தான் வந்து புதுசான க்ரீனுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களையும் தகவல்களையும் மாற்றங்களையும் உங்களுடைய கல்வி சார்ந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் கொண்டு வர போகிறீங்க. ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சுரல் வாக்ஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த வருஷம் வி ஆர் பிளானிங். ப்ரீவியஸ்லி வந்துங்க வைல்ட் லைஃப் வீக்குன்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நாங்கள் ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷ் எலக்வேஷனில். அதனுடைய டாப்பிக்கே என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், கன்சர்வேஷன் ஆஃப் டைகர் ரிசர்வ். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை வந்து ஸ்கூலில் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்போம். வாட் இஸ் தி நீட் டு கன்சர்வ் வைல்ட் லைஃப் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வந்து நிறையா ட்ராயிங் காம்படிஷன்ஸ் இருக்கும், நிறையா எலக்வேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேச்சர் சார்ந்த கன்சர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ட்ரெக்கிங்ஸ் கூட்டிகிட்டு போவோம், ஒரு நேச்சர் சார்ந்த இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம். இதை கன்சர்வ் பண்ணி வைக்கிறதுனால எப்படி அது எதிர்காலத்துக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களை வி கீப் ஆன் டெல்லிங் தெம். இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போவோம். வி மேக் தெம் ப்ராக்டிஸ் சர்டன் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுங்கிற ஒரு எளிமையான டாஸ்க் எடுத்துக்குவோம். இதை வந்து வி மேக் அவர் சில்ட்ரன் ஒரு கப்பில் ஒரு செடிக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு போய் ஊற்றுறதுங்கிறது ஒரு சின்ன ப்ராக்டிஸாக நாங்கள் வைப்போம். இன்னொரு டாஸ்க் என்ன வைப்போம் அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு செடி கொடுத்துருவோம். அது எவ்வளோ சென்டிமீட்டர் வளருதுங்கிறத மெஷர் பண்ணுவோம். ஸோ அதை வளர்த்துறது அந்த கிளாஸ்னுடைய ஒரு பொறுப்பு. ஸோ அந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு வி புட் இட் இன் ப்ராக்டிஸ். கரெக்டாக. அதில் குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல்வதை செய்வதை விட குழந்தைகள் செய்வதை தான் செய்வார்கள் அப்படிம்பாங்க. ஒரு பேரண்ட்டோ ஒரு ஸ்கூலோ வந்து ப்ரீச்சிங் மட்டும் பார்த்தாது. ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை அவங்க செய்வாங்க. கரெக்டாக. ஸோ ப்ராக்டிஸ் தான் நம்மளை டீச் பண்ண வைக்கும். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் மோர் லேர்னிங். அந்த கல்வியை வந்து காகிதத்தோடு நிப்பாட்டிடாமல் ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறது ரொம்ப சவாலான ரியல் டைம் ஒர்க். எஸ். ஸோ பெற்றோர்களுக்கு இந்த விஷயத்தை வந்து கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா அது எது? பர்சனலாக சொல்லணும்னா சுகரை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுவேன். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்வீட்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ கொடுக்க சொல்லுவேன். மொபைல் யூட்டிலைசேஷனை கம்மி பண்ண சொல்லுவேன். இந்த 2 தான் ஐ திங்க் தீஸ் ஆர் 2 பிரைமரி ஃபேக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரீசர்ச்சில் பார்த்தாலும் சரி, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தாலும் சரி, நிறையா குழந்தைகளுக்கு இந்த ஷார்ட் டெம்பர்ட்னஸ் இருக்குது, டக்குன்னு கோவப்படுறாங்க. இதெல்லாம் என்ன ரீசன்னு பார்த்தா தே ஆர் எக்ஸ்போஸ்டு டு யூனோ மெனி ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய கார்ட்டூன்ஸ், கலர்ஸ்லேருந்து ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்கக்கூடிய கார்ட்டூன்ஸ்லேருந்து குழந்தைகளுக்கு தே ஆர் பீயிங் எக்ஸ்போஸ் டு இட். ஸோ இதை நிறைய பேர் கேட்கலாம், அப்போ எப்படிங்க ஒரு குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறது அப்படின்னா, என்னுடைய பொண்ணுக்கு வந்து 2.5 வயசு தான் ஆகுது, 2.25 வயசு ஆகுது. நாங்கள் இது வரைக்கும் மொபைல் ஃபோனை காமிச்சு தான் சாப்பாடு ஓட்டணுங்கிற கண்டிஷனுக்குள்ளே நாங்கள் வரவே கிடையாது. நாங்கள் என்ன வேணாலும் என்டர்டெயின் பண்ணுவோம். எங்கள் குழந்தைக்கு தேவை அப்படின்னா வி என்டர்டெயின் ஹர். வேறு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுப்போம். புக்ஸ் நிறைய கூட உட்காந்து நாங்கள் படிப்போம். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு புக்கை வச்சுட்டு அவளுக்கு சொல்லிக் கொடுப்போம், இதுதான் சொல்லிட்டு. ரொம்ப எளிமையான புக்ஸ். ஸோ ஐ திங்க் எவ்வளோ ஏர்லியரான ஸ்டேஜில் இருந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு
புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு அவங்க உட்கார வச்சு குழந்தைகளை படிக்க வைக்கணும். அடாப்ட் ஆகுறாங்க. 6 months 1 yearல கட்டாயமாக அந்த சேஞ்சஸ் வர்றக்க ஆரம்பிக்குது. இப்போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இந்த வீக்கில் வந்து ஒரு குழந்தைய வந்து ஸ்டேஜ் ஏற்றி அந்த குழந்தையோட ஆஸ்பெக்ட்ஸை வந்து அவார்ட் பண்ணி நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம்னு சொல்லுவீங்களே, இதனால் பெற்றோர்கள் வந்து நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அந்த மாதிரிலாம் சொல்கிற காரியங்கள்லாம் நடக்குதா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? இல்லை, அவ்வளோ கம்பல்ஷன் வந்து இருக்காதுங்க. இதுலேயும் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அந்த எபிலிட்டியில் அந்த குழந்தையா செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும் கூட. ஸோ அவ்வளோ கம்பல்ஷன் வந்து வி டோன்ட் டூ இட். அண்ட் எங்கள் ஸ்கூலுக்கு வரக்கூடிய பேரண்ட்ஸும் வந்து அவ்வளோ புஷ் பண்ண மாட்டாங்க. இல்லை இதை நீ இப்படி தான் செஞ்சாகணும் அப்படி இல்லை, அப்படி அதுக்கு மேலே புஷ் பண்ணாங்கன்னா வீட்டில் இல்லை இல்லைங்க, குழந்தைக்கு வந்து எது முடியுதோ அதை செய்ய வைப்போம். கட்டாயமாக நல்ல மார்க் எடுப்பாங்க, அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தர்றதுக்கும் எங்களுடைய முழு சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வி டெல் த பேரண்ட்ஸ். ஸோ ரொம்ப புஷ் பண்ணவும் நாங்கள் வி டோன்ட் அட்வைஸ் தட். மோட்டிவேஷன் வேணும், ஒரு குழந்தைய உத்வேகப்படுத்தணும். அட் த சேம் டைம் ரொம்ப புஷ் பண்ணவும் கூடாது. இப்போ உங்களோட விஷயத்தை சார்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுனா பிள்ளைங்க படிச்சுடுவாங்க அப்படின்னு நீங்கள் எதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? இப்போ இந்த ஜேர்னியில் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுனா கண்டிப்பாக பிள்ளைங்க படிப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டு, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இஷ்டப்பட்டது போல் அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கணும். இதெல்லாம் தாண்டியும் ஒரு குழந்தை வந்து இல்லைங்க என்னால் முடியல, நான் என்னால் முடியலன்னு சொல்லி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா போதும், ஸ்டார்ட் பண்ணால் போதும், பிள்ளைங்க படிச்சுடுவாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? மேம், இதில் நான் அந்த அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெயின்ஸ்னு ஒன்று சொன்னேன். சின்ன சின்ன 100 நல்ல விஷயங்கள் சேர்ந்து ஒரு பெரிய நல்ல விஷயமா மாறுது. ஐ திங்க் நான் அதை தான் பிலீவ் பண்ணுறேன். 100 நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் திங் 100 நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், 200 நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அது எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு பெரிய நல்ல விஷயமா அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய நல்ல ரிசல்ட்டாக வந்து சேரும். ஸோ அப்படி அந்த கண்டினியூஸ் எஃபர்ட் ஆன சைல்ட்ஸ் லைஃப், அது நேரடியாக மார்க் எடுக்கிற விஷயமா இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கலாம், கோ கரிக்குலராக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். அப்போ கண்டினியூஸாக ஒரு குழந்தைய கவனித்து அந்த குழந்தையினுடைய தன்மையை புரிஞ்சு ரிப்பீட்டடாக ஒரு குழந்தைக்கு இன்புட்ஸ் கொடுக்குறப்ப த சைல்டு இஸ் சேஞ்சிங். ஸோ அது ஒரு பழக்கமாக மாறுது. ஓ இது கரெக்டு, இப்படி நான் செஞ்சால் கரெக்டு, இது தப்புன்னு ஒரு பழக்கமாக மாறுது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக சொல்லணும் அப்படின்னா ஹேபிட் ட்ரைனிங்னு நான் சொல்லுவேன். பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லிக் கொடுக்குறது. வி ஹாவ் டு டீச் தெம் ஹேபிட்ஸ். You have to teach them how to study. You have to teach them how to behave well. So I think that is what it is. Habitual. ஸோ அந்த அதாவது இருக்கிற பண்புகளை மாண்பாக கொண்டு போகிறது உங்களோட ஜேர்னியாக இருக்குது. ஸோ அதை மாண்புப்படுத்த வேண்டியது இன்னும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த டீச்சரோட வேலை தான் அப்படிங்கிறது மட்டும் நின்றாமல் இது நமக்கான பொறுப்பும் அப்படிங்கிறத சமூகத்துக்கும் எடுத்துக்கு நம்ம சொல்லணுங்கிறது தான் உங்களுடைய கருத்தாக இருக்குது எல்லா விஷயத்துலையும், இல்லைங்களா? நம்ம அந்த சூழல்னு நீங்கள் சொன்னீங்களே, எல்லாவற்றிலையும் இந்த சூழலுங்கிறது எல்லாரையும் சார்ந்திருக்கு. இது அந்த டீச்சரோட வேலை இல்லை, இந்த டியூஷன் டீச்சரோட வேலை இல்லை, அந்த டீச்சர் தான், இவங்க தான், இந்த பள்ளி தான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மாணவர்களை அல்லது அடுத்த தலைமுறையை உருவாக்குறது நம்ம எல்லாருடைய கடமை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அதில் உங்களுடைய கருத்து என்ன? மேம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்றைக்கும் இருந்திருக்கு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரெஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர். பட் இன்றைக்கி இந்த லேபிளிங் அப்படிங்கிற மூலமாக இது இப்படி தான், இது இப்படி தான் நிறையா லேபிள்ஸ் பண்ணிக்கிறாங்க. சொசைட்டி ஒரு குழந்தையின் மேலே எந்த விதமான நெகட்டிவ் லேபிளிங் பண்ணாமல் சில பாசிட்டிவ் லேபிளிங் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீ நல்லா வந்துடுவ லைஃப்பில், உன்னால் முடியும், முயற்சி பண்ணு, திருப்பி திருப்பி முயற்சி பண்ணு, பேரண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம், நாங்கள்லாம் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம், உன்னுடைய ஸ்கூல் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு ஒரு சமூகமாகவே குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாகவே ஒரு பெரிய மாற்றமே வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கரெக்டாக, மாற்றம் ஒன்று தான் எப்பயுமே மாறாத ஒரு விஷயம், அது டெய்லியும் நடக்கணும். அதை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிற போது எங்களுக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. டெய்லி ஒரு லேர்னிங்காக இருக்கும், இல்லையா? கட்டாயம் மேம், வி ஆர் ஓப்பன் டு லேர்னிங். எந்த விதமான ஒரு குழந்தைகளுக்கு ஒரு புது விதமான லேர்னிங்க்கு ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது ரொம்ப டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணுவோம். அதில் முக்கியமாக ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜியினுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து மானுடவியல், மனிதர்களை பற்றி படிக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்லி ஐ எம் ஆல்சோ அன் ஆந்த்ரோபாலஜி ஸ்டூடெண்ட். நான் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் முடிச்சு இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஏன் இந்த ஆந்த்ரோபாலஜி எடுத்தேன் அப்படின்னா அதில் வந்து சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜின்னு ஒன்று இருக்குங்க. இந்த சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜியில் எப்படி மனிதன்
ஒரு பர்டிகுலர் பரிணாம வளர்ச்சியிலிருந்து இன்னொரு பரிணாம வளர்ச்சிக்கு வளர்றான். நம்ம இன்னைக்கு ஏதோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னு பேசுகிறோம். அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராசஸ் கிடையாது. இன்னைக்கு 2025க்கு இந்த விஷயம் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா 2045க்கு வேறு விஷயம் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற ஏரியாவில் எங்களுடைய ரிசர்ச்லேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். சூப்பர். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய மிஷன் எல்லாம் வந்துட்டு அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வானொலியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு யங் ஏஜில் இந்த கல்வி அப்படிங்கிறது உங்கள் கையில் வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா தலைமுறையுடைய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கல்வியை நான் பார்க்குறேன். நீங்களும் அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த 1 மணி நேரம் எங்களோட பயணித்து உங்களுடைய ஜேர்னியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. நிறைவாக உங்களோட அட்வைஸ் என்ன? தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ்வாணி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை இப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு வி ஆர் வெரி ஹாப்பி. ஃபைனலாக குழந்தைகளை நல்லா ஆரோக்கியமான மனநிலை உடல்நிலையோட குழந்தைகளை வளர்த்துனா ஆரோக்கியமான உலகத்தை அவங்க எதிர்காலத்தில் கட்டமைப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வித் திஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேர்கள் இதுவரையில் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சியானது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்மளோட பங்கெடுத்தாங்க கீர்த்திகிரி ஆனந்த கணேசன். தொழில் முனைவோர் நிறைய விஷயங்களை தகவல்களை நம்மளோட பரிமாறிக்கிட்டாங்க. நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுவது நான் RJ யாஹேல். தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.